சார் இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாகுதுன்னு பெண்கள் போராடவே இல்லையா? பத்திரமா இருக்கணும், எந்த ஆபத்தையும் என் மேல துரும்பு கூட படக்கூடாதுன்னு நினைச்சா வெளியில வராது. எத்தனை பெண்களை வந்து கெடுத்துட்டாங்க, ரோட்ல நிக்கிற எல்லா பெண்களையுமே கெடுத்துட்டாங்க. ஓடுற பஸ்ல கூட தான் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது பஸ் ஓட்டுறது நிறுத்து. சில முன்னேற்றங்கள் வரும்போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போறதுங்கிறத நம்ம பார்க்கணும். அழகா இருக்கிறத யாரும் தப்பு சொல்லுங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை ஈர்க்க பார்க்குறீங்கன்னாக்கா அது தப்பு. ஆண் பெண் ரெண்டு ஒரு இருக்கிற வரையிலும் அந்த ஈர்ப்பு இருக்கிறவங்களும் இந்த தவறுகள் நடக்கத்தான் செய்யும். 5 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டு 6வது கர்ணனி லைக் பண்ணேன்னு சொல்ற திரௌபதியும் இருக்கிறான். 5 புருஷன், 5வருக்கும் தேவி அழியாத பத்தினி. பாலியல் குற்றச்சாட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்குது. இது சிசிடிவி இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பான அந்த காவலர் ஆப், இது எல்லாமே இருந்துமே குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சுட்டு தானே போகுது. எந்த ஒரு குற்றச்சாட்டும் குறையலையே. ஆமாம்மா, ஒரு காலத்துல பெண்கள் வெளியில வர மாட்டாங்கம்மா. நான் தான் வெளியில வராத சமயத்திலேயே அந்த காலத்துல அவ்வளவு பெரிய ஒரு தப்பு அது நடந்திருக்குதுன்னும் போது இப்போ வெளியில எல்லா இடத்துலயும் பொது இடங்கள்லாம் வரும்போது இது எப்படி நடக்கிறது? காலம் வளர்ந்துருக்குதுன்னு நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது பர்மிசிவ் சொசைட்டிமா, இதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வந்து பர்மிசிவ் சொசைட்டி, அனுமதிக்கப்பட்ட அங்கீகாரம். அது அந்த காலம் வேற. சிவாஜி சாவித்திரி லவ் சீன் நடிப்பாங்க அந்த காலத்தில். எங்கள் காலத்தில் சிவாஜி இங்கே நிற்பார், சாவித்திரி அங்கே நிற்பாங்க ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி. அன்பேன்னுவார். அதை அங்கே இருந்துக்கிட்டு அந்தம்மா ஆறுயிரே அப்படிங்கும். அதுதான் லவ் சீன். இன்றைக்கி என்ன லவ் சீன் சினிமாவில் என்ன எப்படி வருது? சொல்லுங்களேன். சொல்லுங்கள் சார். புத்த காட்சிகள் இல்லையா? உடலுறவு காட்சி இல்லையா? அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன். என் பையன்தான் பாப்பா ஓடிடியில் வந்துருக்கு பாருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இன்றைக்கி இருக்கிற பிரபல நடிகை பிச்சு உதறி இருக்காங்க. எங்கள் காலத்தில் அதை நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த ஸ்டில்ஸை காட்டிட்டுமா அவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்குது. அதை வந்து யாரும் தப்பாகவே எடுத்துக்கல. பிளேனில் போகிறாங்க, பிளேனுக்குள்ளாரே செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி காட்சிகள். அது தவறு இல்லையா? நீங்க தான் சொல்லணும் சார். நீங்க சொல்றீங்க அது தப்பு அப்படின்றத. என் கண்ணுக்கு அது தப்பா பட்டுச்சுமா அந்த காலத்துல. இன்னைக்கு அது சரியா இருக்கிறதுனால தான் நீங்களும் உட்காந்து பார்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் சார். என்னோட கேள்வி, காலம் மாறி இருக்கு, சமுதாயம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வளர்ந்துருக்குதுங்கிறது இல்லை, மாறி இருக்குதுன்னு சொல்லுங்க. மாறினதுக்கும் வளர்ந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? வளர்ச்சிங்கிறது வந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கணும். ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லைங்கிறதுனால தான் இத்தனை கேள்வி கேட்குறீங்க நீங்க. மாறி இருக்கு அப்படின்னும் போது பெண்கள் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மாறி இருக்குது. மாதிரி இன்னைக்கு புடவை கட்டின பொம்பளைய காட்டுக்கு பார்க்கலாம். புடவை கட்டி பெண்கள் வரதே இல்லையா? காட்டுங்க காட்டுங்க. நாங்கள் கல்லூரியில் ஆசிரியர்களுக்கு கட்டாயப்படுத்திருக்கோம். ஆசிரியர்களாக இருக்கவங்க வந்து புடவை கட்டிட்டு தான் வரணும்னு கட்டாயப்படுத்தி. உடை அவங்க சுதந்திரம் சார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. உடை அவர்களுடைய சுதந்திரம். அவுத்து போட்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. அது அவங்க அப்படி வந்தாலும் தப்பு நடக்குது இல்ல, ஏன் அது தப்பு நடக்குதுன்னு தானே கேள்வி. அப்படி வந்தா தப்பு நடக்கத்தான் செய்யும். தப்பு நடக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன ஒரு மாற்றம்? அது ஏன் மாத்தணும்? சமுதாயம் ஏத்துக்குச்சுமா. சமுதாயம் அதை ஏத்துக்குச்சு. அதுக்கப்புறம் தப்பு நடக்குது. எந்த சமுதாயம் சரி ஏத்துக்குச்சு? எது ஏத்துக்கல? தப்பு நடக்குதுன்னு பெண்கள் போராட்டம் பண்ணலையா? எப்படி சொல்றீங்க நீங்க? அது அப்ப சரி நீங்க சொல்றீங்களா? தப்புன்னு எப்படி சொல்றீங்க சார்? ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பெர்மிஷனே இல்லாம ஒரு தப்பு நடக்குதுன்னா அது பேர் தப்பு தானே சொல்றாங்க. பெர்மிஷன் இல்லாம நடந்தா தான் தப்பு. பெர்மிஷனோட நடந்தா? இங்க பெர்மிஷனோட நடக்கிறத பத்தி கேள்வி வைக்கலையே சார். இப்ப கோவையில அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டுச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன நீதி கிடைச்சதுன்னு எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணாங்க. அது அந்த பொண்ணு பெர்மிஷன் இல்லாம தானே பண்ணாங்க. அப்ப அது குற்றம் தானே. அந்த மாதிரி குற்றம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. குற்றம்னு பேச்சு அடிபடுதா இல்லையா? அது அதை சமூகம் அக்செப்ட் பண்ணலைங்கிறதுனால தான் அது குற்றம் நீங்க சொல்றீங்க. இப்போ ஒருவேளை அந்த பெண்ணு பேசாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க?
தெரிஞ்சு பண்றதோ தெரியாம பண்றது தப்பு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம தான் அந்த தப்பு நடந்திருக்கு. அப்பனா அது தப்பு தானே? அது தப்பு தான். நான் ஒரே ஒரு இது மாத்திரம் சொல்றேன். கேடி ராகவன் ஒரு பாஜக தலைவர் இருந்தார். பல பெண்களோட வந்து பல்வேறு வகையான லீலா வினோதங்களில் இது பண்ணுறதெல்லாம் ப்ளூ ஃபில்ம் எடுத்து வச்சுருந்தார். எடுத்து வெளியிட்டாங்க. அப்போ வந்து கேட்டாங்க, இப்படி வந்து நடந்துருக்குதே, இது அநியாயம் இல்லையா, இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டபோது நான் என்ன சொன்னேன், அந்த ப்ளூ ஃபில்மில் இருந்துக்கிற பெண்கள் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, இது மாதிரி எனக்கு அநியாயம் நடந்ததுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அநியாயம் நடந்திருக்குன்னு எந்த பொண்ணுங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. இல்லை சார், ஒரு தப்பு பண்ண இல்லை. கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பண்ணல இல்லையா? கேடி ராகவனோட அந்த பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா உங்ககிட்ட? அப்படி இருக்கும்போது அவங்க சம்மதத்தோடு பண்ணுறாங்க. அதை ப்ளூ ஃபில்ம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு போய் நீங்கள் எப்படி தலையிடலாம்? ஒரு கற்பழிப்பை எப்போ வரும் தெரியுமா? என்னுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணால் தான் கற்பழிப்பு. மனைவியாக இருந்தால் கூட மனைவி வந்து உடல் உறவுக்கு சம்மதிக்கலைன்னா அது கற்பழிப்பு தான். அந்த பெண்ணே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒரு சினிமா கதையில் அதாம்மா கிளைமேக்ஸை, அந்த வில்லன் வந்து மிரட்டுவான் அவளை, ஹீரோவை மிரட்டுவான், அவளை நீ கெடுக்க பார்த்த அப்படின்பா. அப்போ அந்த பொண்ணு பொறுத்து பார்ப்பா, என்னை கற்பழிக்க வந்தான்னு தானே நீ இது பண்ணுற, நான் என்னை கெடுக்க முயற்சி பண்ணால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அது எப்படி குற்றம் ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே தான் கேடி ராகவன் விஷயத்தில் அந்த பெண்கள் விருப்பப்பட்டு போய் ஒன்றா இருந்திருக்காங்க, அவங்க ஜாலியாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய அந்தரங்கத்தில் நீங்கள் தலையிட்டது உங்கள் தப்பே ஒழிய அவங்க தப்பு இல்லை. சார், இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாகுதுன்னு பெண்கள் போராடவே இல்லையா? போராடுறாங்கம்மா. போராடுற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்டுல ஒழுங்கா வீட்டுல இருக்கு. வீட்டுல அப்ப சமூகம் மாறிடுச்சு நீங்க சொல்றீங்க, நீங்க மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போறதுக்கா இந்த மாற்றத்தை வேணும்னு கேக்குறீங்க? ஒண்ணு அதுக்கு போங்க, இல்ல இதுக்கு வாங்க. எதுக்கு வரணும்? எதுக்கு போறோம்னு நினைச்சீங்களோ அதுக்கு போங்க. அப்படி போனீங்கன்னா இதை பத்தி பேசாதீங்க சார். மாற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க, பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சாக்கா வெளியில வராதீங்க. வெளியில வந்து ஆபத்து நடக்கத்தான் செய்யும். அதுக்காக பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்ப இந்த ஆபத்தை எதிர்பார்த்து தான் போகும். சார், இப்ப வரைக்கும் நீங்க ஒரு சொல்யூஷனே இல்லாம வெளியே வர சொல்யூஷன் கிடையாதுமா. இதுக்கு சொல்யூஷன் கிடையாதுமா. பெண் மேல ஆணுக்கு ஈர்ப்பு இருக்கணும், ஆண் மேல பெண்ணுக்கு ஈர்ப்பு இருக்கணும். அப்பதான் மனித இனம் நீடிக்கும், எந்த உயிரினமும் நீடிக்கும். ஒரு பெண் மேல ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு, எல்லா ஆணுக்கும் வந்து பெண் மேல ஈர்ப்பே எல்லாம் போச்சுன்னு வச்சுங்க, பொண்ணு தனியாகவும் ஆண் தனியாக இருந்தாங்க, மனித இனம் நீடிக்குமா? ஒரு உயிரினம் நீடிக்கணும்னாக்கா அந்த ஆண் பெண் ஈர்ப்பு இருந்தால் தான் நடக்கும். அதை வந்து தவறுன்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் இல்லை. வெளியே வந்தா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொண்ணுங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? பத்திரமா இருக்கணும், எந்த ஆபத்தையும் என் மேல துரும்பு கூட படக்கூடாதுன்னு நினைச்சா வெளியில வராது. இப்படி இருந்தா கால மாற்றம் எப்படி சார் நடக்கும்? அப்போ கால மாற்றத்துக்கு இந்த மாதிரி வெளியே வர இதை ஏன் பெண்களை மட்டும் சொல்றீங்க? ஆண்களுக்கு அது கட்டுப்பாடு இல்லையா? அம்மா, வாழை இலை மேல வந்து முள்ளு போட்டாலும், முள்ளு மேல வாழை இலை பட்டாலும் கிழிச்சல் யாருக்கு? இதேதான் சார் ஆரம்பத்துல இருந்து சொல்லி இருக்கீங்க. என்ன தப்பு நடந்தாலும் அது பொண்ணு மட்டும் உங்களுக்கு பெண்ணுடைய இது ஆண் வந்து கற்பம் தெரிவிக்கிறது இல்லம்மா. ஆணுக்கு வந்து கற்பம் இல்லை, அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். அதெல்லாம் அவன் ஜாலியா போயிடுறான். அதை உணர வேண்டியது நீங்க தான். என்ன திட்டி என்ன பண்றது? இல்ல சார், நீங்க சொல்ற கருத்து வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப உனக்கு பாதுகாப்பு இருக்கணும்னா நீ வீட்டுக்குள்ள இரு, வெளியே வராத அப்படின்றீங்க. அப்ப வெளியே வந்து நாங்களும் பண்ணணும், நாங்களும் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது உனக்கு பாதுகாப்பு இல்ல. எத்தனை பெண்களை வந்து கெடுத்துட்டாங்க, ரோட்ல நிக்கிற எல்லா பெண்களையுமே கெடுத்துட்டாங்க. பாலியல் பலாத்காரம் வழக்குகள் தொடர்ந்து அதிகரிக்குது அப்படின்ற ஒரு இருக்கு. ஆமா, அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன பதில் இருக்கு? பாலியல் நடக்கிற இடத்துக்கு என்னத்துக்கு நீங்க போறீங்க? ஓடுற பஸ்ல கூட தான் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது பஸ் ஓட்டுறதை நிறுத்தணும். இது எந்த வகையில லாஜிக்கா இருக்கு? எந்த வகையில நீங்க கேட்டது லாஜிக்கா இருக்குது? ஓடுற பஸ்ல கற்பழிக்கப்படுகிறான், அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ காலம் மாறுபட்டு இது பண்ணக்கூடாது, சினிமா போகக்கூடாது, சினிமாவில் நடிக்கக்கூடாது, கவர்ச்சி போஸ் கொடுக்கக்கூடாது. ஆற பத்திரிகை தினசரி ஒரு பத்திரிகை எடுத்தோம்னா 4வது பக்கத்துல கவர்ச்சி படம் போடுறீங்களே, எப்படி போடுறீங்க? புடவை சுத்திட்டு முழுசா வந்து நிக்கிறவங்களுக்கு கூட இந்த தப்பு நடக்கலையா? இப்ப நீங்க சொல்றீங்க பெண்கள் வந்து சுதந்திரமா வெளியே வராங்க, அவங்க ஆடைன்றது அவங்களோட சுதந்திரம்னு. இதெல்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்குல்ல. சாரி மட்டும் கட்டின்னு போறவங்களுக்கு பாலியல் பலாத்காரம் நடக்கலன்றது ஏதாவது இருக்கா?
அப்படி இருக்கும்போது நம்ம எந்த வகையில நீங்க சகுந்தலைன்னு சொல்றீங்க? ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகுந்தலையோட அப்பா அம்மா யார்? சகுந்தலையோட அம்மா வந்து மேனகை, அப்பா வந்து விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் யார்? ராஜ ரிஷி. மேனகை வந்து டான்ஸ் ஆடினா விஸ்வாமித்திரர் இது கலையத்தான் செய்யும். அப்போ சகுந்தலை பிறக்கத்தான் செய்யும். இன்றைக்கே நேற்று இல்லை, சனாதனம். ஆரிய வந்தியர்கள் சொன்ன கதைகளில் இது முக்கிய. சகுந்தலை காவியம், காளிதாசனுடைய காவியம், அதான் கதை. இதுக்கு என்ன பதில் சொல்லப்படும்? என்ன பதில் சொல்லு? அப்ப இருந்த காலம் இப்ப இல்ல, அதெல்லாம் பேச்சு பிரயோஜனம் இல்லை. அப்ப இருந்த காலத்திலயும் குழந்தை ஒன்று பிறந்து போச்சு, இப்போ இருக்கிற காலத்திலயும் குழந்தை ஒன்று பிறக்குது. சம்பவங்கள் ஒன்று தான், காலங்கள் தான் வேற. வெளியே வந்தா ஆபத்து, உள்ளேயே இருக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஆபத்து உண்டுமா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுமா. இப்போ மழை பெய்யுது, குடை பிடிச்சிக்கிட்டு போன்றோம், குடையும் தாண்டி மழை உள்ள வரும், அதில் ஜுரம் வர்றதுக்கு இருக்குது. மழை பெய்யாதே அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள்? அந்த மழையில் போக வேண்டிய கட்டாயம் வர வேண்டிய அவசியம் இன்றைக்கு இந்த காலத்தில் வந்துருச்சு. அப்படி வரும்போது இந்த அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? காலம் மாறி போகும்போதெல்லாம் மாறி போய்த்தாமா ஆகணும். அது சில நன்மைகள் நடக்கும்போது சில கெடுதல்கள் வரத்தான் செய்யும். எலக்ட்ரிக் இது கரண்ட் இருக்குது, அதுலேயும் ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்குது. தெரியாதனமாக உயர தொட்டோம்னா ஷாக் அடிச்சு செத்து போகிறோம். இது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. அதில் அந்த விபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம தான் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ஜாக்கிரதையாக போகணும். கார்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் முன்னாடி வந்து ஒருத்தன் குதிரையில் உட்காந்துக்கிட்டு கார் வருதுன்னு சொல்லிக்கிட்டு போகணும், தெரியுமில்ல? ரோட்டை ஜனங்க மாட்டிட்டு செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்கு கார் வந்த புதுசில் போட்ட உத்தரவு. இன்றைக்கி அதெல்லாம் முடியுமா? கார் போக தான் செய்யுது, ரோட்டில் கிராஸ் பண்ணுவோம், அடிபட்டு செத்து போகிறோம். அதுக்காக காரை கண்டுபிடிச்சது தப்பு, காரை உயிருக்கு என்ன பாதுகாப்பு, என்ன நியாயம் இருக்குது, என்ன எதுன்னு இதெல்லாம் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. சில முன்னேற்றங்கள் வரும்போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ பாதுகாப்பாக இருக்கணும்னா என்ன சொல்வீங்க? பாதுகாப்பாக நம்மளே பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ வெளியே வரவங்க எல்லாரும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கணுமா? அண்ணா அழகாக சொன்னார்மா, பெண் அழகியாக இருக்கலாம், ஆள் மயக்கியாக இருக்கக்கூடாதுன்னார். அவ்வளோதான் பாயிண்ட். அழகாக இருக்கிறத யாரும் தப்பு சொல்லலை. அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை ஈர்க்க பார்க்குறீங்கன்னாக்கா அது தப்பு. அவ்வளோதான். இல்லை சார், இப்போ நீங்கள் அதுக்காக அந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னு நான் கேட்குறேன் சார். அது யாரும் சொல்ல முடியாதும்மா. இன்னைக்கு நேற்று இல்லை, 5 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டு 6வது கருணாநிதி லைக் பண்ணேன்னு சொல்கிற திரௌபதியும் இருக்கிறார். என்ன பண்ணுவீங்க? திரௌபதி உங்களுக்கு வந்து திரௌபதி அம்மன் கும்பிடுறீங்க. 5 புருஷன், 5வருக்கும் தேவி, அழியாத பத்தினி. அது உங்கள் கதையில் தான் இருக்கு. பாண்டவர்கள் யாருக்கு பிறந்தான்? பாண்டவருடைய அப்பா யாரு? தர்மன் யாருக்கு பிறந்தான்? பீமன் யாருக்கு பிறந்தான்? அர்ஜுனன் யாருக்கு பிறந்தான்? நகுல சகாதேவன் யாருக்கு பிறந்தாங்க? நியாயப்படுத்தி கும்புள்ள பேர் வைக்கிறீங்களே, தர்மராஜா, அர்ஜுனன், சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. இப்போ இங்கே நடக்கிற குற்றத்துக்கு எல்லாம் பெண்கள் தான் காரணமா? பெண்கள் இல்லைம்மா, ஆண் பெண் ரெண்டு ஒரு இருக்கிற வரையிலும் அந்த ஈர்ப்பு இருக்கிறவங்களும் இந்த தவறுகள் நடக்கத்தான் செய்யும். என்னதான் தண்ணியை சுத்தமாக இது பண்ணிட்டு வரும்போது பாத்திரத்தை எடுத்துகிட்டு வரும்போது ஏதோ ஒரு இலை உழுவலாம், அது தடுக்க முடியாது. அவங்களுக்கு எதிராக ஒரு வலுவான சட்டங்கள், இந்த போஸ்கோ சட்டங்களால் தடுக்க முடிஞ்சிருந்தாக்கா அன்னைக்கே தடுத்திருப்பாங்க. அன்னைக்கே தனி மனித கட்டுப்பாடு தேவையில்லையா? மனித கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு தான் முக்கியம். ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு சொல்கிறது தான் நம்மளால. நான் எய்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது நான் அதான் சொல்லுவேன். எப்பா, மிருகங்களுக்கு எய்ட்ஸ் வர்றதில்லை, மனுஷனுக்கு மாத்திரம் தான் எய்ட்ஸ் வருது. அதனால் மிருகம் மாதிரி நீ மனுஷன் நடந்துக்கிட்டாக்கா எய்ட்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு செத்து போவேன். நீ சொல்லலாம் ஜம்பம்மா, ஒரு சேவலுக்கு 10 பொட்டைக்கோழி இருக்குது, எனக்கே இருக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா சேவலுக்கு வராது, இப்போ எய்ட்ஸ் வராது, ஆனால் உனக்கு வரும். ஆக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை அது, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது காலகாலமாக. யார் கேட்டா?
வள்ளுவர் எழுதுறாருமா, பிறன்மனை நோக்கா பேராண்மையாளர்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்காதவன் பேராண்மையாளனாக இருக்கணுங்கிறார். சாதாரண மனுஷன் கூட கட்டுப்படுத்த முடியாது, பேராண்மை இருக்கிறவன் தான் யோக்கியமாக இருக்க முடியுங்கிறது வள்ளுவர் சொல்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. சார் இப்போ நீ எய்ட்ஸ் நோயை பற்றி சொன்னீங்க, அதில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எய்ட்ஸ் நோய் இப்போ வந்து டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் நோய் கொண்டாடப்பட்டுச்சு. அதை விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. இதோடைய முக்கியத்துவம் என்ன சார்? இப்போ தமிழ்நாட்டில் இதோடைய அளவு அதிகரிச்சிருக்கா? இல்லை, கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ரெண்டாவது அதனுடைய அந்த வைரஸினுடைய வீரியம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. முதல்ல நாங்கள் பார்த்த அத்தனை நோயாளிகளும் உடனே இறந்து போயிட்டாங்க. ஏதோ கண்ணு முன்னாடியே இறந்தாங்க, மருந்துகளும் இல்லை. ஆனால் போக போக என்னாச்சுன்னா நம்ம உடம்புலையே ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு. இன்றைக்கி எய்ட்ஸால் செத்து போனவர்களை நம்ம பார்க்குறதே இல்லை. உதாரணத்துக்கு சொன்னால் சேகருங்கிற ஒரு இளைஞர், அவருக்கு இப்போ 70 வயசுக்கு 72 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் தான் முதல்ல எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணவர். ஆச்சு 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சமீபத்தில் ஏதோ ஒரு போராட்டத்தில் சிக்கிக்கிட்டு போலீஸில் ஏதோ மக்களுக்காக நடத்தின ஒரு போராட்டத்தில் இது பண்ணி போலீஸில் அரெஸ்ட் ஆனார். அப்புறம் தான் கேட்டேன், பார்த்து என்னன்னா நீங்களும் இருக்கிறீங்க சார், நானும் இருக்கேன் சார்ட்டு போயிட்டார். எய்ட்ஸ் வைரஸினுடைய வீரியம் வந்து ரொம்ப குறைச்சல் ஆகிடுச்சு. ஏசியன் ஸ்ட்ரெயின் ஒன்று சொல்கிறாங்க. ஐரோப்பாவில் அது உண்டாக்கின தாக்கத்தை ஆசியாவில் அது உண்டாக்குது. அதனால் இன்றைக்கி வந்து ரெண்டாவது சில சின்ன மருந்துகள் கொடுத்தாவே கண்ட்ரோல் ஆகிடுறாங்க. நிறைய நோயாளிகள் சாகலை. ஒரு தொலைக்காட்சியில் நடத்தினாங்க, எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வரவழைச்சி அதை டாக்டருங்க அப்படிலாம் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. செத்து போய்ட்டுருப்பாங்கன்னு நினச்சாங்க. அத்தனை பேரும் ஆனந்தமாக உயிரோடு வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், பாதிக்கப்பட்ட நோயாளியும் சாவலை, அதுக்கு வைத்தியம் பண்ண டாக்டர் நானும் சாவலை, அப்புறம் இது என்ன நோய்? எப்படி இன்றைக்கி வந்து எய்ட்ஸ் வந்து அவ்வளோ சிவியரான ஒரு நோயாக இல்லை. இந்த ஆரம்பத்தில் இந்த எய்ட்ஸோடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இல்லை சார், அதுக்கான காரணம் என்ன? அப்போ உடம்புக்கு பழகலை, உடம்புக்கு தெரியல. வந்ததுக்கு பிறகு பழகிட்டோம். இப்போ கொரோனாவை கண்டு நம்ம இப்போ பயப்படுறது இல்லையே. வந்த பூச்சில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க. இப்போ விவேக் போன்றவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியன் போன்ற பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத வசதியாக. அப்படிப்பட்ட சாவெல்லாம் இருந்ததை பார்த்துட்டு இன்றைக்கி அந்த கொரோனா வந்து வந்துட்டு போதும், இது இப்போ நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன். இந்த எய்ட்ஸ் வரதுக்கான காரணம் என்ன சார்? பல பேருடைய உடலுறவு கொள்வது தான், வேறு ரீசன் கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது வருது. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஒரு சேவலுக்கு வந்து 10 பொட்டைக்கோழி இருக்கலாம், ஒரு காளை மாடு 10 பசுமாட்டோட செக்ஸ் வச்சுக்கலாம். அதுங்களுக்கெல்லாம் அது வர்றதில்லை. மனிதனுக்கு மாத்திரமே இந்த கட்டுப்பாடு இருக்குது. அது ஏன்னு நீங்கள் கடவுளை நம்பினா கடவுளை தான் கேட்கணும். இது வந்தப்ப நம்ம இந்தியாவில் எந்த மாதிரியான அதிர்வலைகளை ஏற்பட்டுச்சு? பயங்கரமாக உடனடியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த முதல்ல இந்தியாவில் கேஸ் கண்டுபிடிச்சி என்னுடைய நோயாளிகிட்ட தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் என்னையே டாக்டராக போட்டாங்க. டாக்டராக போட்டு உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு ஆலோசகராக இருந்தேன், உலக வங்கிக்கு ஆலோசகராக இருந்தேன். அது மாதிரி அந்த அளவுக்கு முழுக்க இதில் ஃபுல்லாக ரொம்ப தீவிரமாக இருந்தால் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதனுடைய வீரியம் குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சி டிபார்ட்மெண்ட்டே தனியாக வச்சேன். இப்போ அந்த வந்த சமயத்தில் வந்து அது பற்றின விழிப்புணர்வு இல்லாதது ஒரு காரணமா? அப்போ தான் புதுசாக வந்ததுமா, அது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியலையே. அது சில டெஸ்டெல்லாம் பண்ணி பார்த்தபோது இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இந்தியாவுக்கு அது வராதுன்னு நினச்சோம், வந்துருச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து ஜாக்கிரதையாக அது பண்ணி, அதுக்காக நான் வந்து நிரோத ப்ரமோட் பண்ணுறதுக்கு சினிமாக்கள் எடுத்தோம். எல்லா எல்லா மீடியாவும் நாங்கள் பயன்படுத்தணும். இப்போ எய்ட்ஸ் நோய் உங்கள் எத்தனையோ பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஒரு சில விஷயம் வந்து ரொம்பவே மறக்க முடியாத. எய்ட்ஸ் அனாதை குழந்தைகள், அவங்கள நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டிருக்கோம். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தலான்னு கூப்பிட்டு போனோம்னாக்கா அந்த குழந்தைகளால் அது பரவாதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் கூட்டிக்கிட்டு போனதுனாலேயே அந்த பசங்களுக்கு சீட்டு கொடுப்பேன். நான் அந்த அளவுக்கு நான் பிராண்ட் ஆகிட்டேன். அதெல்லாம் எனக்கு வந்த பெரிய பிரச்சனைகள்.
எய்ட்ஸ் டாக்டருங்கிற முறையில் என்னை ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, எங்கேயும் என்னை உள்ளே விட மாட்டாங்க. சோஷியல் பாய்காட் ஆச்சு எனக்கு. இதெல்லாம் இருக்கு. இப்போ எய்ட்ஸால பிறக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அது எய்ட்ஸ் வராது அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டதா சார்? இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்ததா? ஆரம்பத்தில் இருந்தது. அதனால் வந்து நாங்கள் வந்து ட்ரிப் எல்லாம் போட்டு தடுத்து இதெல்லாம் பண்ணோம். இப்போ அப்போ கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் உடனே டெஸ்ட் பண்ணிட்டோம். பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த ப்ரெக்னென்சியை டெர்மினேட் பண்ணோம். கரைச்சது இது பண்ணி டெர்மினேட் பண்ணுறதுக்கு போகணும். அப்படியே ஒரு வேளை பண்ண முடியாமல் போச்சுன்னாக்கா சில மருந்துகள், தடுப்பு மருந்து, ஜெடோடின் போன்ற சில மருந்துகள்லாம் கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றணும். இப்போ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இப்போ அதுக்கான அவசியம் இருக்கா? இன்றைக்கி அதனுடைய வீரியம் இல்லை. இன்றைக்கி அதை பற்றி இப்போ நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறது வந்து நீங்கள் ஏதோ ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறீங்கிறது தெரியுது. இல்லை சார், டிசம்பர் 1ஆம் தேதி அதுக்கான விழிப்புணர்வு நாள். அப்போ வந்து ஒரு பெரிய உலகம் முழுவதிலும் அந்த கடிகாரமெல்லாம் போட்டு வரும். டிசம்பர் 1 இன்னும் 24 மணி நேரம் இருக்கிறதுங்கெல்லாம் போட்டெல்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதை பற்றி யாருமே இல்லையே, எனக்கே ஞாபகம் இல்லையே டிசம்பர் 1ஆம் தேதி. ஆனால் அந்த டிசம்பர் 1ஆம் தேதி விழிப்புணர்வு நாள் ஏற்படுத்தினாங்க, அதனால அதோட தொடர்ச்சியாக நீங்கள் அதில் இருந்திருக்கீங்க அப்படின்ற. இன்னைக்கு அந்த வீரியம் போயிட்டதுனால அதனுடைய முக்கியத்துவம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொரோனாலாம் வந்துருச்சு, டெங்கு வந்துருச்சு, வித நோய்கள் வந்தது பிறகு அதனுடைய செல்வாக்கு முடிஞ்சு போச்சு. சிவாஜி கணேசன் வந்ததுக்கப்புறம் தேவர் போயிட்டார். அது மாதிரி தான், ஒரு நோய் வந்தோடனே இன்னொரு நோய் போயிடுச்சுன்றீங்க. அதுக்கான மாதிரி.